கோவை மாவட்டம் 92வது வார்டு பகுதியில் கழிவுநீர் கால்வாய் அமைப்பதற்கு மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கும் நிலையில் மாநகராட்சி துணை மேயர் அதற்கான பணிகளை மேற்கொள்ள திட்டமிடுவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இது தொடர்பான செய்தி தொகுப்பை தற்போது விரிவாக பார்க்கலாம். கோவை மாநகராட்சியில் மொத்தம் 100 வார்டுகள் உள்ள நிலையில் 92வது வார்டுக்குட்பட்ட பகுதியில் தனியார் கல்லூரி செயல்பட்டு வருகிறது. இந்த கல்லூரியில் இருந்து வெளியேறும் கழிவுநீரை அருகில் உள்ள குடியிருப்பு பகுதியான சுகுணாபுரம் வழியாக ராட்சத குழாய்கள் அமைக்கப்பட்டு கொண்டு செல்ல திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் குடியிருப்பு பகுதி மக்கள் ஒன்றிணைந்து அதனை தடுத்து நிறுத்தினர். இதனால் கடந்த ஆட்சியில் வேறொரு பகுதி வழியாக குழாய்கள் பதிக்கப்பட்டு கழிவுநீர் வாய்க்காலுக்காக கொண்டு செல்ல வழிவகை செய்யப்பட்டது. தற்போது தனியார் கல்லூரியில் புதிதாக 2 கட்டிடங்கள் கட்டப்பட்டுள்ளன. இந்த கட்டிடங்களில் இருந்து வெளியேறும் கழிவு நீரும் பழைய முறைப்படியே நிலத்திற்கு அடியில் குழாய்கள் அமைத்து கழிவுநீர் வாய்க்காலுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. இருந்து வெளியேறும் கழிவு நீரை அருகே உள்ள குடியிருப்பு பகுதியான சுகுணாபுரம் வழியாக கொண்டு செல்ல தீர்மானித்து அதற்கான பணிகளை மாநகராட்சியின் துணை மேயரும் 92வது வார்டு திமுக கவுன்சிலருமான வெற்றி செல்வன் மேற்கொண்டு வருவதாக அந்த பகுதி குடியிருப்பு மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஏற்கனவே பாதாள சாக்கடை இந்த பகுதியில் எல்லாம் ஃபுல் பண்ணி எல்லாம் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. இருந்தாலும் மறுபடியும் கேட்டால் நாங்கள் மழை தண்ணி கொண்டு போகிறேன்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு வேண்டாம், மழை தண்ணி தான் ஆல்ரெடி இப்போ இருக்க பாதையிலனா இல்லை கொண்டு வரணும், இது பழனியப்பா நகர் தண்ணி தான் வருதுன்னு சொல்கிறாங்க. பழனியப்பா நகர்லேருந்து காலேஜ் வரைக்கும் அவங்க உள்ளுக்குள்ளே போய் குழாயெல்லாம் போட்டு ரெடி பண்ணியாச்சு. அதையும் நாங்கள் போய் பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ இதுக்குள்ளே நுழைச்சி கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க. குடியிருப்பு பகுதியில் 10 அடி நீளத்திற்கு நீர் வழித்தடம் இருந்தும் அந்த வழியாக கழிவுநீரை கொண்டு செல்லாமல் குடியிருப்பு பகுதியில் இருக்கும் கோவிலை இடித்து கழிவுநீரை கொண்டு செல்லும் பணிகளை துணை மேயர் மேற்கொள்வதாக மக்கள் கூறுகின்றனர். கழிவுநீரை குடியிருப்பு வழியாக கொண்டு செல்வதால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். அகிலான் சிட்டி புதுநகர் இந்த 3 ஏரியா சேர்ந்து அந்த இதில் பாதாள சாக்கடை கொண்டு வராங்க. அது ஆல்ரெடி நிறைய பிரச்சனைனால அந்த முன்னாள் அமைச்சர் எஸ்வி வேலுமணி அவங்க தடுத்து நிறுத்தி அதுக்கு வேண்டியெல்லாம் சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க. ஆனால் இப்போத்த வார்டு கவுன்சில் நம்ம இங்கே கொண்டு வரான்னு சொல்கிறாங்க. 92வது வார்டு ஒரு வெற்றி செல்வனோட வார்டு, அவங்களோட வார்டு தான் அது. நாங்கள் சொல்லி பார்த்தோம், மறுபடியும் நாங்கள் சரி வராதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் வேலை செய்கிற ஆளுங்க வந்துட்டு போயிட்டுருக்காங்க. ஒவ்வொரு தடவையும் நம்ம வேலையை விட்டு நம்ம வர முடியாதுங்க. சொல்லியாச்சு, எங்களுக்கு இந்த இதே தேவையே இல்லைங்கிறது எங்களோட தீர்மானம். பொதுமக்களுக்கு எதனாலும் ஏற்கனவே எங்கள் கொச்சில் அந்த மாதிரி நிறையா இருக்குங்க. ட்ரைனேஜும் வந்துச்சுன்னா அது காலேஜ் தண்ணியில் மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப இதாக இருக்குங்க. அதுதான் எங்களோட இது. எங்களுக்கு வேண்டாம்னு நாங்கள் சொல்லியாச்சு. நாங்கள் எங்கள் எல்லாம் நல்லா க்ளீனாக தான் வச்சுருக்கோம், எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. ஆனால் இதே இந்த ட்ரைனேஜ் வச்சா எங்களுக்கு ப்ராப்ளம் தான் வரும். அதனால் எங்களுக்கு வேண்டாம். எங்கள் மக்களோட விருப்பம் எங்களுக்கு அந்த இதே வேண்டாம் தான் எங்களோட விருப்பம். இது குறித்து மாவட்ட ஆட்சியர், மாநகராட்சி ஆணையர் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு பல முறை புகார் அளித்தும் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று மக்கள் கூறுகின்றனர். துணை மேயர் வெற்றி செல்வன் சொந்த வார்டு பகுதி மக்களுக்கு ஆதரவாக செயல்படாமல் தனியார் கல்லூரிக்கு ஆதரவாக செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். தங்களது பகுதியில் கழிவுநீர் வாய்க்கால் அமைத்தால் வரும் சட்டமன்ற தேர்தலில் விளம்பர திமுகவுக்கு தகுந்த பாடம் தரப்படும் என்று மக்கள் உறுதியாக தெரிவித்துள்ளனர்.